Hi friends, welcome to Hembram Frick channel. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கொயர் அண்ட் நம்பர் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து என்ன ப்ரீவியஸ் நம்பரோட ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஸ்லைட் ஒரு சேஞ்ச் என்ன இங்கே வந்து எப்படின்னா அடுத்த நம்பர் நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்பர் அதாவது 6 7 இருக்குது அப்படின்னா இப்போ 6 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7 ஸ்கொயர் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தெரிஞ்சதுலேருந்து உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரியும். ஸோ அதுக்கப்புறம் பெரிய பெரிய நம்பர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 7 ஸ்கொயர் வந்து 49ங்கிறது தெரியும். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோவில் என்னென்னா 7 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்போம். 6 ஸ்கொயரை வச்சு 7 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே வந்து அடுத்த 6க்கு அடுத்த 7 ஸ்கொயர் 7 இருக்குல்ல, 6க்கு அடுத்து 7 இருக்குல்லையா, அந்த 7 ஸ்கொயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 6 ஸ்கொயர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிள் சப்ராக்ஷன் வரும், அவ்வளோதான். 6 ஸ்கொயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 7 ஸ்கொயர் இருக்குல்ல 49 மைனஸ் 2 நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். அந்த 2 நம்பர் எதுனா, அதாவது நம்ம எந்த நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பர் மட்டும் எழுதிட்டு 6 அப்புறம் ப்ளஸ் அதாவது எந்த நம்பரோட ஸ்கொயர் தெரியுமோ அதாவது 7. ஓகேவா? ஸோ அதாவது 6 and 7. ஸோ எந்த நம்பர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் எந்த நம்பரோட ஸ்கொயர் தெரியும் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை மட்டும் தனியாக ஆட் பண்ணி 49ல் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 36 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம பெரிய நம்பர்னால் ஒரு 2 டபுள் டிஜிட்டில் வர மாதிரி சொல்கிறேன். இதே ட்ரிபிள் டிஜிட்க்கும் இதே மெத்தட் தான். இதே மாதிரி தான் நம்ம போடுற மாதிரி போட்டாலும் வரும் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 69 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போது 69 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன தெரிஞ்சிருக்கணும்? 70 ஸ்கொயர் தெரிஞ்சிருந்தால் 69 ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது முன்னாடி இருக்கிற நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்த இப்போ 70 இருக்குது அப்படின்னா 71ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 70 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் அதை வந்து ஆட் பண்ணுவாங்க. இங்கே முன்னாடி இருக்கிற நம்பருங்கனால சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 70 ஸ்கொயர் வந்து 4900 இருக்குது. இப்போ இந்த 4900 வந்துலேருந்து 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அது எதுனா 69 + 70. ஸோ 69 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4900 மைனஸ் ப்ராக்கெட்டில் 69 + 70. 69 அப்படிங்கிறது அந்த நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் 69, அதுக்கப்புறம் ப்ளஸ் 70 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த 70 4900 மைனஸ் 69 + 70. ஸோ 69 + 70 ஆட் பண்ணோம்னா 139 கிடைக்கும். ஸோ அந்த 4900 மைனஸ் 139 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 69 ஸ்கொயரோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான். முன்னாடி நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்க ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு முன்னாடி வர நம்பர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அதே அப்புறம் இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு அப்புறம் வர ஸ்கொயர் நம்பருக்கு அடுத்ததாக வர நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ப்ரீவியஸ் நம்பரோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ 69 ஸ்கொயர் வந்து 4761. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் கரெக்டானு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைண்ட்லி லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.